தெரியுது உங்களுக்கு கேமராவில். இது வந்து நெக்ஸ்ட்டு மகர ராசிக்கான அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ ஏஞ்சல்ஸ். எடுக்கிறதுக்கு முன்னாடியே விழுகுது. 8 of Pentacles. லாஸ்ட்ல பார்ப்போம். Angels, thank you. வாங்க பார்க்கலாம் என்னன்ட்டு. மகர ராசிக்காரங்களுக்கான அக்டோபர் மாத பலன்களை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 8 of Pentacles. அதாவது வேலைன்னு ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க இந்த மந்த்து ஃபுல்லாகவே. வேலைகள் வந்து இப்போ இந்த கார்டும் அதுதான் சொல்லுது. நிறைய வாய்ப்புகள், நிறைய வேலைகள் வரும். நீங்கள் வந்து பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மந்த் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து அவ்வளோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். உங்களுக்கு டைமே இருக்காது எல்லாருக்கும் எல்லாமே விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலைகள் வந்து அதிகமாக வர்றதுக்கான மந்த்து தான் இது. நீங்கள் ஏதாவது ஜாபில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மந்த் வந்து கொஞ்சம் பேர்டனாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஒர்க்கு கொடுப்பாங்க ஆஃபீஸ்லேருந்து. ஸோ நீங்கள் இந்த மந்த்து ஃபுல்லாக என்ன செய்ய போகிறீங்கன்னா வேலைன்னு சொல்லிட்டு சாப்பிடாம வீடை கூட வந்து சரியாக பார்க்காம வேலைன்னு இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட் டைம் ஜாபு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரீம் இருக்கும். நான் இந்த ஜாப் பார்க்கணும், எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில பேர் வந்து எப்படின்னா ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட மைண்டில் எப்படி இருக்கும்னா நான் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாபியாவோ இல்லை ஒரு பார்ட் டைம் ஜாபாவோ வேறு ஏதாவது ஒரு கரியர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஜாப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்ட் டைமாக ஒரு ஜாப் பண்ணுவீங்க. இப்போ ஒரு ஆஃபீஸ் போகிற ஒரு பையனாக இருந்தால் ஒரு ஸ்விக்கியில் போயிட்டு வந்தால் ஒரு ஏதாவது ஒரு பணம் கிடைக்கும். இப்போ ரேப்பிடோலாம் வந்துருச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்தால் நான் ரேப்பிடோவில் போய் நான் சில பேருக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சில பேர் யூடியூப் வந்தால் யூடியூப்லேருந்து மணி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் வந்து இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து காலேஜ் கோயிங் பாயாவோ கேர்ளாவோ இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்கள் பார்ட் டைம் ஜாபில் நீங்கள்
கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றாங்க. உங்களுக்கு வந்து ஒரு புதிய வாய்ப்புகள் வந்து இதில் நிறைய கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்னென்னா உங்கள் ஆராவை கிளென்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் ஆரா வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கிளியர் யுவர் எனர்ஜி ஃபீல்டு அப்படின்னு வருது. ஸோ உங்களோட ஆராவை வந்து கிளியர் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நீங்கள் ஹீல் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து திருஷ்டி சுற்றி போட்டுக்கலாம். ஓகே, ஏன்னா வந்து முந்தி காலத்துலலாம் நமக்கு இந்த ஹீலிங்லாம் இருந்ததான்னு தெரியாது. ஆனால் நமக்கு வந்து கண்டிப்பாக சில முன்னோர்கள் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. என்னென்னா நம்ம ஆரா சரியில்லைன்னா நம்ம ஃபேஸ்லேயே தெரிஞ்சிடும். சில பேர் கேட்பாங்க, என்னம்மா ஏன் டல்லாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்பயே தெரிஞ்சிடும் நம்ம எனர்ஜி வந்து லெவல் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம அந்த திருஷ்டி தோஷம்னு சொல்லுவோம். நம்ம வந்து எப்படின்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் கண் வந்து பார்வை சரி இருக்காது. உங்களை யாரையாவது பார்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் ரொம்ப டயர்டாகி ஒரு மாதிரி வீக்னஸ் ஆகி உடம்பு சரியில்லாத மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து திருஷ்டி எடுக்கணும். சில பேர் வந்து கற்பூரத்தில் எடுக்கலாம், இல்லைன்னா அந்த கல் உப்பு வச்சுட்டு நம்மளை சுற்றி 7 தடவை சுற்றிட்டு அதை வந்து நம்ம வாஷ்பேஷன் தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து கையை வந்து உப்பு கல்லோடு சேர்ந்து இப்படி வச்சு காட்டினோன்னா நமக்கு அந்த தண்ணி வந்து உப்பெல்லாம் கரைஞ்சி அந்த தண்ணியில் போயிடும். அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யலாம். இல்லை வந்து நமக்கு முந்திலாம் நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் அம்மா அப்பா வந்து சூடம் சுற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சூடம் சுற்றி நீங்கள் வந்து உங்கள் திருஷ்டியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அப்படின்னா சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து சில விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நம்ம ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணி நம்ம லைஃப்பில் வந்து நம்ம அதை செயல்படுத்தணும் அப்படின்னா அது நமக்கு தான் நல்லது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மஞ்சள் குங்குமம் கலந்து வெத்தலை மேலே ஒரு சூடம் வச்சு கூட நம்ம ஆரத்தி மாதிரி எடுப்பாங்க. ஸோ கற்பூர ஆரத்தி மாதிரி எடுத்தோம்னா கூட நம்மளோட ஆரா வந்து கிளியர் ஆயிரும், நம்ம எனர்ஜி ஃபீல் வந்து கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் சேஃபாக தான் இருக்காங்க. அவங்கள நினச்சி நீங்கள் பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சில பேர் வந்து இந்த மகர ராசிக்காரங்களோட குழந்தைகள் வந்து ஒரு ஹாஸ்டலில் இருக்கலாம், இல்லை வேலை விஷயமா வேற எங்கேயாவது தங்கி வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ வந்து இல்லைன்னா நீங்கள் மகர ராசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வேறு ஊரில் இருந்து வேலைக்காகவோ படிக்கிறதுக்காகவோ அம்மா அப்பாவோ பேரண்ட்ஸு சொந்தக்காரங்களெல்லாம் விட்டுட்டு வேறு இடத்துல தங்கி இருக்கவங்களா இருக்கலாம். ஸோ நீங்கள் இல்லை சில பெண்கள் வந்து கல்யாணம் ஆகி அம்மா அப்பாவை விட்டு கொஞ்சம் அண்ணன் தங்கச்சியெல்லாம் விட்டுட்டு தூரமாக வந்து நீங்கள் இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களோட மைண்ட் எல்லாம் அங்கே தான் இருக்கும், அம்மா எப்படி இருக்காங்களோ அப்பா தம்பி எப்படி இருக்கானோ அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. அவங்க எல்லாருமே சேஃபாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. நீங்கள் கவலையோ இல்லை ஒரு பயமோ வேண்டாம் உங்கள் மனசில். அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்றது தான் இந்த கார்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதம் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் யார் நீங்கள் வழிபட்டால் அந்த மனசில் உள்ள பயம் கவலை எல்லாம் உங்களுக்கு வந்து விலகும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். காசி விஷாலாட்சி. ஓகே, அதான் சொல்லுவாங்கள்ல கங்கையில் போய் குளித்த பாவமெல்லாம் தீரும் அப்படின்ட்டு. அது மாதிரி நம்ம பாவங்கள் என்ன செஞ்சுட்டு வந்தோன்றது தெரியல. ஸோ நம்ம ஒரு தடவை நமக்கு காசிக்கு வந்து வரக்கூடிய போய் அம்மனை தரிசிக்கக்கூடிய சிவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா அதை விட வேறு என்னங்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து அதாவது காசி ஜாதகம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சில சூட்சுமங்கள்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் காசி போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ காசி விசாலாட்சி அம்மா வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஞானத்தை கொடுக்க வேண்டியவங்க, அறிவை கொடுக்க வேண்டியவங்க, பாவத்தை கரைக்கக்கூடியவங்க. ஸோ நம்ம வந்து காசி விஷாலாட்சியை கும்பிடுங்க. உங்களுக்கு வந்து அவங்க மன அமைதியையும் தைரியத்தையும் தரட்டும். ஓகே, எந்த நேமில் உங்களோட நேம் இருக்கலாம் அப்படின்னா கேல நேம் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், ஏல ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், எம் இல்லைன்னா டியில் உங்களோட நேம் வந்து ஸ்டார்ட் ஆக பண்ணியிருக்கலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த்து 7/2 5/9.
உன்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 9572. இந்த ஏதாவது 4 நம்பரில் இருக்கலாம், இல்லைனா ஏலையோ கேலையோ எம்லையோ டிலையோ உங்கள் நேம் வந்து ஃபஸ்ட் லெட்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம கும்பராசிக்கு பார்க்கலாம்.